இன்னைக்கு சாட்டர்டே மினி vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு லஞ்ச் நான் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஃபேவரட்டான கோகனட் மில்க் ரைஸ் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். இது ரொம்ப காரமாக இல்லாமல் மைல்டாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெறும் கேரட் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். வெறும் கோகனட் மில்க் மட்டும் கிடையாது, லைட்டாக அந்த தூளும் நம்ம போட்டால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நிறைய ஆட் பண்ணுவேன். அண்ட் இதோடைய காரம்னு பார்த்தா நம்மளுடைய பச்சை மிளகா மட்டும் தான் இதோடைய காரம். வேறு எந்த ஒரு சில்லி பவுடரும் இல்லை பெப்பர் பவுடரும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிட்டு இது நல்லா வேக விட்டு எடுத்தா அவ்வளவுதான் கோகனட் மில்க் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இதுக்கு சைடு டிஷ்க்கு வந்து பிரிஞ்சால் கிரேவி பண்ணா சூப்பரா இருக்கும். நல்லா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ரெசிபி செஞ்சா அதோடைய டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ எண்ணெய் மிதக்க வந்து கிரேவி வந்துடுச்சு. இன்னைக்கான லஞ்ச் இதுதான், கோகனட் மில்க் ரைஸ் அண்ட் தென் பிரிஞ்சால் கிரேவி. இதோடைய ஃபுல் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்றேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு வீடியோலாம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அண்ட் தென் நைட்டு வந்து டின்னருக்கு எங்க அம்மா வந்து பூரி செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாவே மினி சோளா பூரி மாதிரி நாங்கள் செஞ்சிருந்தோம். ரவை மைதா அதெல்லாம் போட்டு நல்லா பூரி புசு புசுன்னு சூப்பராகவே வந்துருக்கு. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து கோதுமை பூரி வந்து செய்வோம். பட் ஆனால் இது வந்து மைதா மாவு ரவெல்லாம் மிக்ஸ் பண்ணி சோளா பூரி மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராகவே வந்துருந்தது சோளா பூரி மாதிரி. அண்ட் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து டொமேட்டோ சட்னி வந்து பண்ணியிருந்தோம். சன்னாவும் நல்லா இருக்கும், பட் ஆனால் அது கொஞ்சம் வேலை அதிகம் இல்லை. ஸோ அதனால ஈஸியாக வந்து தக்காளி சட்னி வந்து பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பூரி சாப்பிட்டுட்டு நைட்டு டெசர்ட்க்கு வந்து ரசமலாய் வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார். எனக்கு ரசமலாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட்டான டெசர்ட் வந்து ரசமலாய் தான். அதுவும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். இன்னைக்கான டே வந்து இப்படி தான் எனக்கு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.